இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றது வேணும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எப்படி சார் நம்ம உள்ள போய் செக் பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, ரன் விண்டோவை போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ அப்போ உனக்கு என்ன வரும், ஒரு கருப்பு கலர் ஸ்கிரீன் ஒன்று வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா இப்படிதான் பார்ப்போம். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னன்னா IPCONFIG. ஓகேவா? ஸோ ஐபி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஐபி கான்ஃபிக் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டோம்னா, நம்ம எந்த டைப் ஆஃப் அடாப்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அடாப்டர் என்னன்னா வயர்லெஸ் லேன் அடாப்டர், வயர்லெஸ் நெட்வொர்க் கனெக்ஷன். அதாவது இப்போ இது வயர்லெஸ் லேன், வயர்லெஸ்ஸா இந்த லேப்டாப் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுல நம்ம முக்கியமா என்ன செக் பண்ணிக்கலாம்னா ஐபி அட்ரஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். 192.168.43.249 அப்படின்ற ஐபி அட்ரஸ். அதனுடைய டிஃபால்ட் கேட்வே 192.168.43.1 அப்படின்ற டிஃபால்ட் கேட்வே. அப்போ என்னன்னா இந்த 43.1 அப்படின்ற வழியா தான் என்னோட 43.249 அப்படின்ற சிஸ்டத்தோட ரெக்வஸ்ட் எல்லாமே இது வழியா ப்ராசஸ் ஆகி வெளியில போகும். இப்போ நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால இந்த கனெக்ஷனை டிசேபிள் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் கனெக்ஷனை டிசேபிள் பண்ணணும்னா எங்க போய் பண்ணலாம்னா NCPA.cpl. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் வயர்லெஸ் நெட்வொர்க் கனெக்ஷனை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணேன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறமா நான் இந்த இடத்துல வந்துட்டு பிங் பண்ணேன்னா இந்த மாதிரி எதுவுமே வராது. வராம என்ன ஐபி அட்ரஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, நான் இங்க டைப் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஐபி அட்ரஸ்ல வந்துடும். 169.254.10.52.53 ஏதோ ஒன்று வரும்னு வச்சுக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐபி அட்ரஸை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஈத்தர்நெட் ஸ்லாட்ல கனெக்ட் பண்ணுவோம் ஒரு கார்டுன்ட்டு, அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு ஐபி கான்ஃபிகை பொறுத்த வரைக்கும் பா. அடுத்தது பிங் அப்படின்றது. ஸோ பிங் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் டிவைஸ் வந்துட்டு ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றது. பிங் ஸ்பேஸ் www.yahoo.com அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா யாஹூன்ற ஒரு வெப் சர்வரை என் சிஸ்டம் வந்துட்டு கண்டினியூஸா ஒரு 4 தடவை பிங் பண்ணி பார்த்துருக்கு. ஸோ இப்போ நான் பிங் பண்ணி பார்த்தோன்னே 93 மில்லி செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிப்ளை, 100 மில்லி செகண்ட்ஸ்ல, 104, 103 மில்லி செகண்ட்ஸ்ல. ஸோ அப்போ அதை பிங் பண்ணி பாக்கெட் ரிசீவ்டு சென்ட் 4, ரிசீவ்டு 4 அப்படின்னா என்ன அர்த்தம், யாஹூன்ற சர்வர் கண்டினியூஸா ஆக்டிவா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல yahoo.com தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு எந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீ செக் பண்றதுக்கு இந்த இடத்துல அந்த வெப்சைட்டை கொடுத்து நீ செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது 3வது கமாண்ட் என்ன, ட்ரேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ட்ரேஸ் ஆர்டி அப்படின்றது என்னன்னா ட்ரேஸ் ரவுட், இதனுடைய எக்ஸ்பான்ஷன் ட்ரேஸ் ரவுட், பிங்கினுடைய எக்ஸ்பான்ஷன் பாக்கெட் இன்டர்நெட் ப்ரூஃபர் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ட்ரேஸ் ஆர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் போடுறேன். இந்த ட்ரேஸ் ரவுட் என்ன பண்ணணும்னா ஒரு சிஸ்டத்தை ரீச் பண்றதுக்கு எந்தெந்த வழியில அந்த பாக்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை 30 டிவைசஸ் நடுவுல வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் வந்துட்டு ட்ரேஸ் ரவுட் அப்படின்றதுடைய வேலை. ஸோ இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ், அதாவது இப்போ இது காட்டுறது வந்துட்டு IPv6ல காட்டுது. ஸோ IPv4னா 192.168. அப்படின்றத இந்த மாதிரி இந்த இடத்துல காட்டிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 2409 இது IPv6 அட்ரஸ்ன்றதுனால ஸோ ஃபர்ஸ்ட் பாக்கெட் போறதுக்கு வெறும் 1 மில்லி செகண்ட், அதுக்கப்புறம் 55, 47, 47, 57 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது என்ன பண்ணோம், யாஹூன்ற சர்வர் ரீச் பண்றதுக்கு நடுவில் என்னென்னலாம் டிவைசஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்கு கொண்டு வந்து காட்டும். ஸோ அப்போ அப்படின்னா என்னன்னா நடுவில் ஒரு ரவுட்டர் இருந்தது, நடுவில் ஒரு ஸ்விட்ச் இருந்தது, ஒரு ஹப் இருந்தது, இல்லை ஒரு பிரிட்ஜே இருந்தது, திருப்பி இன்னொரு ரவுட்டர் இருந்தது அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி உனக்கு கரெக்டாக அந்த இடத்துல இன்ஃபர்மேஷனை காட்டிடும். ஸோ அப்போ 10th பாக்கெட்ல எங்கே போயிடுச்சு பாரு, MSR2.SG3.yahoo.com அப்படின்ற சிஸ்டத்தை போய் சேர்ந்துருச்சு. ஸோ அப்போ வெறும் 14 பாக்கெட்ல என்ன ஆயிடுச்சு, என் சிஸ்டத்துல இருந்த ஒரு பாக்கெட்டை யாஹூவை செக் பண்ணிட்டு திருப்பி யாஹூல இருந்து வந்துருச்சு அப்படின்னா என்ன, சாரி யாஹூக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ட்ரேஸ் ரவுட்டை வச்சு என் சிஸ்டத்துல இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி நான் எந்த சிஸ்டத்தோட கேட்டனோ அந்த சிஸ்டத்துக்கு போகக்கூடிய நடுவில் இருந்த டிவைசஸோடைய இன்ஃபர்மேஷன் தான் இந்த
ட்ரேஸ் ரவுட் அப்படின்றது. ஸோ அடுத்தது வந்துட்டு நெட் ஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. நெட் ஸ்டாட் அப்படின்றது ஒன்றும் இல்லைப்பா, நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, அதையும் போட்டு காட்டுறேன். ஸோ நெட் ஸ்டாட் ஒன்றும் இல்லை, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல NETSTAT அப்படின்னு அடிச்சிருக்கேன். நெட் ஸ்டாட் ஒரு நிமிஷம் சார். நெட் ஸ்டாட் அப்படின்னு அடிச்சேன்னா ஒரு சிஸ்டத்துல எந்தெந்த போர்ட்டெல்லாம் வந்துட்டு ஓப்பனா இருக்கு, எதுக்கு நான் என் சிஸ்டத்துல இருந்து இன்ஃபர்மேஷனை வெளியில அனுப்புறதுக்கோ, இல்ல வெளியில இருந்து சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என் சிஸ்டத்துக்கு வர்றதுக்கோ எந்தெந்த போர்ட் நம்பர்ஸ், அதாவது எந்தெந்த இதுல ஃப்ரீயா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு தான். ஸோ மொத்த போர்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். போர்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போர்ட் வழியா தான் அந்த சாஃப்ட்வேருக்கு வரக்கூடிய தகவல்கள் அந்த போர்ட் வழியா வரும். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சாஃப்ட்வேருக்கு அந்த போர்ட் நம்பர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுக்கிறதுக்கு தெரியும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ எந்தெந்த போர்ட் ஏன் இந்த சிஸ்டத்துல ஓப்பன் ஆயிருக்குன்னா 49,224 போர்ட், 49,301, அடுத்தது 49,356. இந்த 3 போர்ட் வழியா என்ன பண்ணிக்க முடியும், என்னால டேட்டாவை அனுப்பிக்க முடியும். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1024 வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் பை டிஃபால்ட் சிஸ்டம் எடுத்துக்கக்கூடியது. அதுல 1025ல இருந்து 65,535 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா போர்ட்ஸும் வந்துட்டு வெவ்வேறு யூசர்ஸ்க்கு எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ போர்ட் நம்பர்ஸ், டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோன்னா 65,535 போர்ட்ஸ் ஒரு சிஸ்டத்துல இருக்கு. ஸோ இதுதான்ப்பா உங்களோட 10th எக்ஸசைஸ். தேங்க்யூ.